வணக்கம்ப்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுறலாம். கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. மாத்திரை கூட தூக்கம் வேற வந்துருச்சு. மழை வேற பேஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தூங்கிடுவோன்ட்டு தூங்கிட்டேன் இவ்வளோ நேரம். இன்னைக்கு வீடியோ போட வேணாம், அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுருவோம், சாயந்தரம் மட்டும் ஒரு ஷார்ட்ஸ் போடுவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம நினச்சா விதி ஒன்று நினைக்கிது பார்த்தீங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ஷேர் வந்துச்சு. ஷேரிங்னா என் முகம் போட்ட ஒரு வீடியோ எனக்கே ஷேர் ஆகி வந்துச்சு. நம்ம க்ளோஸ், நம்ம ஊர் அக்கா ஒருத்தவங்க அனுப்பிவிட்டாங்க, முத்துமாரி அக்கான்னு ஒருத்தவங்க. என்னடா நம்ம படம் போட்டிருக்கு, ஷார்ட்ஸில் கீழே வேற ஆள் மூஞ்சி வருதே அப்படின்ட்டு நான் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்தா என் வீடியோ 2 வீடியோ எனக்கே தெரியாமல் எடிட் பண்ணி போட்டிருக்காருங்க. எப்படிலாம் டைப்பாக சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா? அதே வீடியோவை நம்ம போட்டால் போய் தொடைய மாட்டேங்குது. அவருக்கு 60,000, 1 மில்லியன், 2 மில்லியன் போகுதுங்க. அது எப்படின்னு எனக்கும் தெரியல. நம்ம என்னதான் உழைச்சி நாயாக உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி குடும்பமே சேர்ந்து நடித்தாலும் 4,000, 3,000 தாண்டி போக மாட்டேங்குது. இதில் நம்ம வீடியோ எடுக்கலான்னு உட்காந்தா இதுங்க பிள்ளைங்க அப்பா லீவ் விட்டா என் உசுறு 2 ஆயிடுது. பிரிச்சிடுறாங்க, உனக்கு பாதி எனக்கு பாதின்ட்டு. எப்படிங்க இது? யூடியூப்பில் ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது அடுத்தவங்க வீடியோ திருடி போடக்கூடாதுங்கிறது முதல் ரூல்ஸு. நான் போய் அதிலே கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படி கமெண்ட் பண்ணேன்னா, ஏன் என் வீடியோ எடுத்தீங்க அப்படிலாம் நான் கேட்கல. என் வீடியோ எடுத்தீங்கன்னா நான் காப்பிரைட் தரமாட்டேன், நான் எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் தரமாட்டேன், ஆனால் யூடியூப்பு உங்களுக்கு மானிட்டேஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. இப்போ தான் அனுப்பிட்டு வீடியோ எடுக்கிறேன். அந்த சேனல் பேர் பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெறும் 8 வீடியோ தான் போட்டிருக்காங்க. சப்ஸ்கிரைபர் 7,000. அவர் யாருன்னு எனக்கு தெரியல. என்னுடைய ஷார்ட்ஸ் ஓடுது, கீழே அவர் முகம் மட்டும் அசையாமல் இப்படி குனிஞ்ச மணிக்கு இப்படி வச்சுருக்காரு. அவர் என் சேனல் பார்க்குறவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்படிலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா காப்பிரைட்டு வராது. காப்பிரைட்டுனா காப்புரிமம். என் வீடியோ எடுத்து போடுறீங்கன்ட்டு எனக்கு யூடியூப் மெயில் அனுப்புவாங்க, அது வராது. எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வராது. நீங்கள் பணத்துக்காக விண்ணப்பிப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு கேன்சல் பண்ணிவிட்டு 3 மாதம் அந்த மாதிரி பீரியட் கொடுத்துருவாங்க. இல்லை நான் கழிச்சு அதான் அப்ளை பண்ணணுன்ட்டு. கஷ்டப்பட்டு உழைங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. இப்போ நீங்கள் என்னை பற்றி உட்காந்து நீங்கள் பேசலாம். இந்த மாதிரி தர்ம் சுந்தர் ஃபேமிலின்னு ஒரு சேனல் இருக்காங்க, யூடியூப் பற்றி போடுறாங்க, நான் இப்போ மற்றவங்கள பற்றி பேசணும்ல, அது மாதிரி நீங்கள் என்னை பற்றி பேசலாம், தப்பு இல்லை, என் போட்டால் கூட எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் இப்படி என்னுடைய கிளிப்பிங்கை எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் பின்னாடி. இப்போ வராது, பணத்துக்காக விண்ணப்பிக்கும் போது பிரச்சனை வரும், பார்த்துக்கோங்க. ஆமாம், என்னங்க இது யூடியூப்பில் என்னென்னமோ வீடியோ போடுறாங்கங்க. ஒரு கல்யாணத்தையே உண்மையிலே என்னால் ஜீரணிக்க முடியல. ஏன்னா நம்ம கல்யாணம் ஒரே நாள் தான் முடிஞ்சிருது. ஒரு சேலையை கட்டிட்டு போனோமா, கல்யாணத்தில் சாப்பிட்டோமா, தாலி கட்டினாங்களா, முடிஞ்சு வச்சு கல்யாணம். யூடியூப்பில் ஒரு கல்யாணத்தை பார்த்தேங்க, சூப்பராக இருக்கானே உண்மையிலேயே. இன்னும் இப்படிலாம் வீடியோ போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. எத்தனை ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணத்துக்குன்னு பார்க்குறீங்க, இன்னமும் கல்ட்டிங்கிறாங்க, கல்ட்டி மஞ்சள் புசுறாங்க. இப்படிலாம் முன்னாடி கிடையாது. 5ஆம் நாள் 3ஆம் நாள் பந்தக்கால் கொண்டு வாங்க, 3 மாதம் கல்யாணத்துக்கு 3 மாதம் 1 மாதம் இருக்கும்போது பூ வைப்பாங்க. இப்போ கல்யாணத்துக்கு முதல் நாள் பரிசம் போடுவாங்க, காலையில் தலையை கட்டி பொண்ணை கொடுத்து போயிடுவாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச கல்யாணம். இவங்க எத்தனை சடங்கு வைக்கிறாங்க, அதை வீடியோவை போடுறாங்க. கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம், ட்ரெயின் ஏறிட்டோம், சாப்பிட்டோம், குளிச்சிட்டோம், நகையை பாருங்கள், அதை பாருங்கள், எதை பாருங்கன்னு போடுறாங்க. நல்லா தான் இருக்குது. திவ்யா கலச்சி மாதிரி போடுறதுக்கு இது எவ்வளோ தேவலன்ட்டு போயிடலாம்ல. அப்புறம் சில யூடியூபர்ஸ் நான் சொல்லணும், பேர்லாம் தெரில, சொல்கிறேன். அதாவது திவ்யா கலச்சி இந்த பிரச்சனை வந்தப்போ யாருமே அதை பற்றி பேசலை, பெரிய யூடியூபர்லாம். நம்மளாம் சின்ன சின்ன யூடியூபர்ஸ், பெரிய வைரலான யூடியூபர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அப்போ அந்த பிரச்சனையை பற்றி பேசலை. இப்பயுமே பேச மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். அது ஏன்னு தெரியல, எதுக்காக பேச மாட்டாங்க, பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. சரி, இது எதுக்கு நமக்கு அந்த கழுதை? நம்ம வீடியோவே இப்படி யாரோ தாறுமாறாக போட்டு கொடுத்துட்றாங்க. அதுதாங்க சொல்லலாம் வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேற்று யூடியூப்பில் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, ஏக்கா இந்த மாதம் சம்பளம் வந்துருச்சான்னு.
நானும் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதம் சம்பளம் வரல, இந்த மாதம் சம்பளம் வரல. சம்பளம் வராது. ஏன்னா எனக்கு 2 மாதமாக சம்பளம் வரல. ஏன்னா வியூஸ் போகலை. ஏன்னு கேட்டால் எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சதை போட்டு பார்த்துட்டேன், நாயா விழுந்து கத்தி பார்த்துட்டேன், போகலை. அப்புறம் நேற்று ஒரு வீடியோ போட்டேங்க, நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. திவ்யா கள்ளச்சியை பற்றி பேசினா 10,000 பேர் பார்க்குறீங்க. யூடியூப்பே கொண்டு போய் காட்டுது எல்லாருக்கும். பழைய யூடியூபர்ஸ்லாம் பழைய என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் கமெண்ட் பண்ணாங்க அந்த வீடியோவுக்கு. ஆமாக்கா உண்மைதான்க்கா, ஆமாக்கா பிடிக்கும், அவங்களாம் விடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் நேற்று ஒரு வீடியோ போட்டேங்க, கடன் வாங்காமல் வாழ்வது எப்படி. அது யாருக்கும் பிடிக்கல, யூடியூப்புக்கே பிடிக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். உட்காந்து ஸ்கிரிப்ட் நைட்டில் உட்காந்து நேற்று நைட்லேயே உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி யோசித்து அதுக்கு அவ்வளோ ஹேஷ்டேக் போட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறது அவ்வளோ சுலபம் இல்லை. இன்னும் இப்போ நீங்கள் பார்க்குறது 8 நிமிஷம் ஒரு வீடியோ தான். அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? சும்மா வீடியோ போட்டுருவாங்கன்னு கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய எழுதணும், நிறைய ஒர்க் இருக்குது. நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் எனக்கு 2 மணி நேரம் ஆகும். இதுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணணும். வெளிநாட்டிலலாம் தம்ப்நெயில் வைக்கிறதுக்கே 2 லட்சம் செலவு பண்ணுறாங்களாம். 2 லட்சம் இருந்தால் நான் என் கடனை அடைச்சிட்டு போயிடுவேன். அப்படி இருக்குது. அப்படிலாம் செலவு பண்ணி 2 லட்சம் தம்ப்நெயிலுக்கே 2 லட்சம் செலவு பண்ணுறான்னா, தம்ப்நெயில்லாம் முன்னாடி போட்டோவில் வரும்ல எழுத்தோட, அதுக்கே 2 லட்சம் செலவு செய்கிறானா, அப்போ அவனுக்கு எவ்வளோ சம்பளம் வரும் யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. சரி, இன்னொன்று, யூடியூப்லலாம் நிறைய கவனமாக பேசுங்க, பாதுகாப்பாக பேசுங்க. நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, மற்றவங்க மனசை நோவடிக்கக்கூடாது. ஆமாம், எனக்கு யூடியூப்பில் தெரிஞ்சாகணுங்கிறது ஒரு விஷயம் தாங்க. நேற்று நான் போட்ட வீடியோ ஏன் யூடியூப் எடுத்துகிட்டு போய் நேற்று எல்லாருக்கும் காட்டலை அப்படிங்கிறது தான். மெமரி ஃபுல்லாகிருச்சான். சீக்கிரம் வீடியோ பேசி முடிங்க, இல்லாட்டி சேவ் பண்ண மாட்டேன்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு கீழே பாருங்க. அதுவும் நம்ம சதி பண்ணுது பாருங்க. என்ன செய்யறது? என்னது பேக்கா பைக்கா? சரி, இவங்களை வச்சுக்கிட்டு வயிற்றுல ஒரு டிக்கெட்டு சேர்த்தா 3, புருஷன் ஒரு நாள் சேர்த்தா 4, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி கிடைக்கக்கூடிய டயத்தில் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டு நாயா உழைச்சாலும் மாதம் சம்பளம் ஒரு 8 ரூபா சம்பளம் மினிமம், அதை கூட வாங்க முடியல. கிட்டத்தட்ட இதோட சேர்த்தா 3ஆவது மாதம் எனக்கு சம்பளம் வரலை. ஆமாம், இனிமேல் இந்த கேள்வி கேட்காதீங்க, ஏன்னா கஷ்டமாக இருக்குது. சம்பளம் வரலையான்னு கேட்கும்போது கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இதை நம்பி நான் வாடகைக்கெல்லாம் போயிட்டேன் பார்த்தீங்களா. நான் சொல்லக்கூடாது, சொன்னால் சிம்பதி கிரியேட் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறதே இல்லை. நேற்று ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதனால சொல்லக்கூடாதேங்கிறதுக்கு. எஃபின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க, இன்னொருத்தவங்க யாரோ கேட்டாங்க, சாரி என்ன பேர் ஞாபகம் இல்லை. சரி, ஓகே, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு போட்டு விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக போகும், ஏன்னா நம்ம வைக்கக்கூடிய டைட்டில் இப்படி யூடியூப்பே கொண்டு போய் காட்டும். ஏன்னா யூடியூப்னு பேர் வைக்கிறோம்ல, அதனால் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பாய்.